வேதத்திலிருந்து ஒரு பகுதியை பார்ப்போம். யாத்திராகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் போன வாரம் பார்த்துட்டு நடுவில் ஒரு வசனத்தில் நிறுத்திட்டோம். எங்க தெரியுமா நிறுத்தணும்? கண்ணுக்குட்டியை உண்டாக்கிட்டாங்க. ஆரோன் கண்ணுக்குட்டிக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். யாத்திராகம் 32:5 நிறுத்திட்டோம். என்னது? ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொன்னான். எது? கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சுட்டு கர்த்தருக்கு பண்டிகைன்ட்டான். ஆனா இன்னைக்கு நாம் நிஜமான கர்த்தருக்கு பண்டிகையை நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய பந்தியாகிய ஹோலி கம்யூனியன் வைத்து நாம் ஆராதிக்கிறோம். கண்ணுக்குட்டி நம்முடைய தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. கல்லு மண்ணுமே நம்முடைய கடவுள் கிடையாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாரு? ஜீவன் உள்ளவர். அவரை பத்தி போட்டிருக்கு. எங்க போட்டிருக்கு? வாசிக்க பார்க்கலாம். எரேமியா 10:10 படிங்க. கர்த்தரோ மெய்யான தேவன். எரேமியா 10:10. கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா, அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும். கர்த்தரோ மெய்யான தெய்வம் சொல்லி போட்டிருக்கு. இப்போ யாரு? ஆரோன் என்ன பண்ணிட்டாரு? கண்ணுக்குட்டியை செஞ்சுட்டு இதுதான் தெய்வம் தெய்வம் சொல்லிட்டு கர்த்தருக்கு பண்டிகைங்கிறான். எதை? எகிப்திலிருந்து உங்களை அழைத்து கொண்டு வந்த தேவன் இந்த கண்ணுக்குட்டி தான் சொல்லிட்டான். கவனிச்சீங்களா? அத போல இன்னைக்கு நிறைய பேர் பலவிதமான பலிபீடத்தை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே போன வாரம் சொல்லிட்டேன். மறுபடியும் அதை பலிபீடம் சொல்றதுனால அதை தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஏன்னா வேதத்துல பழைய ஏற்பாடுல ஆகாஷ் ராஜான்னு ஒருத்தன் இருந்தான். ஆகாஷ் ராஜா. இந்த ராஜா என்ன பண்ணான் தெரியுமா? கர்த்தருடைய பலிபீடத்தை ஓரத்துல வச்சுட்டு அங்க போய் பார்த்துட்டு வந்தான். இங்க பாபிலோன்ல ஒரு பலிபீடத்தை பார்த்துட்டு அதை போல ஒரு பலிபீடத்தை நான் இங்க எருசலேம்ல செஞ்சு வச்சிட்டா எனக்கு அற்புதம் நடக்கும், எனக்கு அதிசயம் நடக்கும்னுட்டு புரஜாதியானுடைய பலிபீடத்தை கொண்டு வச்சுட்டு கர்த்தருடைய பலிபீடத்தை ஓரத்துல ஒதுக்கிட்டான். வழங்குதா? நீங்க எந்த பலிபீடம்ன்றது முக்கியம் இல்ல. இயேசுவாகிய பலிபீடத்தை தவிர வேறு எந்த பலியும் ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? ஏத்துக்கவே முடியாது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம். இன்னைக்கு காலையில அந்த வசனத்தை சொல்லிட்டு படிக்காம விட்டுட்டேன். எந்த வசனம் அது? 4:13 ஆதியாகமம். என்னைக்கோ ஒரு நாள் பண்ண பிரசங்கம் எனக்கு அந்த வசனம் இப்ப ஞாபகம் வருது. ஆதியாகமம் 4:13. அப்பொழுது காயின், இந்த உலகத்திலேயே 2 ரிலிஜன் தான். கவனிக்கிறீங்களா? 2 ரிலிஜன். ஒன்னு காயின் ரிலிஜன், அடுத்தது என்னது? ஆபேல் ரிலிஜன். காயின் ரிலிஜன் என்னது? நல்லா வேகமா வேலை செய்யணும். என்ன செய்யணும்? நல்லா உபவாசம் பண்ணணும், ஊக்கமா ஜெபம் பண்ணணும். அது என்னங்க நல்லா ஜெபம் பண்ணணும்? அர்த்தம் என்ன? யாரோ ஒருத்தர் போன்ல, பாஸ்டர் எனக்கு மறக்காம நல்லா ஜெபம் பண்ணுங்க, பைபிள்ல நல்லா ஜெபம் பண்ணுங்கன்னு இல்ல. பைபிள்ல என்ன ஜெபம் தான் இருக்குது? ஊக்கமான ஜெபம் தான் இருக்குது. விளங்குதா? ஊக்கமான ஜெபத்தை கூட ஆண்டவர் என்ன சொன்னாரு? 1 மணி நேரம் என் கூட தூங்காம உட்காருங்கன்னாரு சீஷர்களை. அது அவங்க அதுக்கும் உட்காரல. அப்பதான் சொன்னாரு, நீங்க சோர்ந்து போகாமல் என்ன செய்யுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு அப்பதான் சொன்னாரு. அதனால எத்தனை பலிபீடம் ஆகாஷ் பண்ண மாதிரி ஏதோ ஒரு பலிபீடத்தை கொண்டு வச்சுட்டு காட் டிவில நடக்குது. என்ன தெரியுமா? எருசலேம்ல ஒரு 4 கல்லை கொண்டு ஒரு பலிபீடத்துல வச்சுட்டானா அந்த பலிபீடத்துல உங்க ஜெப விண்ணப்பத்தை கொண்டு போய் வச்சா நடக்குமா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஏமாத்தல் வேலை நடக்குது பாருங்க. எப்படி காட் டிவில சொல்றான், டெய்லி எப்ப போட்டாலும் என்னது? எருசலேம்ல அவங்க ஒரு டெலிவிஷன் ஸ்டேஷனை வச்சுட்டு அங்க ஒரு பலிபீடத்தை ஒரு 4 கல்லை கட்டி வச்சுட்டு அந்த பலிபீடத்துல உங்க ஜெப விண்ணப்பத்தை அனுப்பணுமா? அந்த ஜெப விண்ணப்பத்தை அந்த பலிபீடத்துல வைப்பானா அதை கர்த்தர் கேட்பாராம். இவங்க அந்த பலிபீடத்துல வச்சு ஜெபம் பண்ணுவாங்களாம். இப்படி ஒரு ஏமாத்தல். எப்படி? நீ உன் லெட்டர் அனுப்பும் போதே கூட ஒரு செக்கை சேர்த்து வச்சு அனுப்புன்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஊர் ஏமாத்தல் வேற, வெளிநாட்டு ஏமாத்தல் வேற. தெரிஞ்சுக்கங்க. விளங்குதா? எனது இயேசுவின் பலிபீடத்தை தவிர வேறு பலிபீடம் கிடையாது. ஏன்னா யாரு? ஆரோன் என்ன பண்ணா? கண்ணுக்குட்டியை உண்டாக்கிட்டு கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொன்னான். கர்த்தருக்கு அதுல சந்தோஷமா? எப்ப கண்ணுக்குட்டி வந்தது? பிரமாணம் இல்லாத வரைக்கும் என்ன இல்ல. எகிப்திலிருந்து புறப்பட்ட அப்பவே என்ன வந்துருச்சு? வெள்ளி எல்லாம் இருந்துச்சா இல்லையா? வெள்ளி இருந்தது. அப்போ கண்ணுக்குட்டி வந்ததா? இல்ல. எப்ப வந்தது? பிரமாணம் மலை மேல அங்க எழுதுறாரு மோசே, என்னை தவிர உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு அங்க எழுதும் போது இங்க கீழே என்ன வந்துருச்சு?
கண்ணுக்குட்டி வந்தது. அதனால எப்ப பிரமாணம் உங்க வாழ்க்கையில வருதோ அப்ப என்ன செய்யும்? கண்ணுக்குட்டியும் வரும், கூட என்ன செய்யணும்? கூடவே சேர்ந்து எல்லாம் சிங்கம், புலி, கரடி எல்லாம் சேர்ந்து வரும். சரி, அதனால இயேசுவை தவிர வேற பலிபீடம் நமக்கு அவசியம் இல்லை. தெரியாம ஏதாவது ஒரு பலிபீடத்தை நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சிடக்கூடாது, கொண்டு வந்துடக்கூடாது. பலிபீடம்னா என்னது? நீங்க பலி செலுத்துறீங்க பாருங்க, 1000 பலி, 2000 பலி, 10,000 பலி, ஒரு நிமிஷத்துல 1000 பலி. இந்த உங்க பலியை வச்சு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கல. அவர் கல்வாரி சிலுவையிலே செய்த புண்ணியத்தின் நிமித்தமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எங்க நான் சொல்றேன்னு நினைச்சிருவீங்க? வாசிங்க, தீத்து 3:5 படிங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் படி அவர் நம்மை ரட்சியாமல், அதாவது நம்ம போடுற 1000 தோத்திரத்தை வச்சு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கல. கவனிக்கிறீங்களா? நீங்க தோத்திரம் பண்றதுக்கு நான் விரோதி இல்ல. 1000 இல்ல, 10,000 தோத்திரம் கூட பண்ணுங்க, கோடி தோத்திரம் கூட பண்ணுங்க, அதுக்கு நான் விரோதியே கிடையாது. நல்ல கோடி தோத்திரம் சொன்னாலும் பத்தாது. அவர் செஞ்ச புண்ணியத்துக்கு நீங்க எத்தனை பலி செலுத்தி ஈடு கட்டவே முடியாது. என்ன சொல்ல வர்றேன்னா, நம்ம கிரியைகள் இல்ல, அவர் சிலுவையில் என்ன செய்தாரோ அதுவே முக்கியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். விளங்குதா? நாம் செய்த நீதியின் கிரியைகளின்படி அவர் நம்மை ரட்சியாமல். தீத்து 3:5. அவர் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை என்ன செய்தார்? ரட்சித்தார். அதனால ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு மனுஷனுடையது கிடையாது. ரட்சிப்பு அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே நான் இப்படி செஞ்சிட்டேன்னா என்ன ஏத்துக்குவீங்களா, அப்படி செஞ்சிட்டா என்ன ஏத்துக்குவீங்களான்னுட்டு நம்ம எதை பண்ணியும் அவரை ஏத்துக்க வைக்க முடியாது. அவராய் இறக்கப்பட்டு உங்களை என்ன தெரிந்து கொண்டால் ஒழிய இப்படிப்பட்ட செய்தியை நீங்க உட்கார்ந்து என்ன செய்ய முடியாது, கேட்கவே முடியாது. நீங்க அந்த ஆண்டவர் தேடி போகல, அவர் நம்மை தேடி தெரிந்தெடுத்து அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே நாம் அந்த கூட்டத்திலே அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம். அதனால கர்த்தருக்கு தோத்திரம், ஹல்லேலூயா. அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட புண்ணியத்தை நினைச்சு எத்தனை கோடி தோத்திரம் சொன்னாலும் ஈடு கட்டவே முடியாது. ஏன்னா ஆரோன் என்ன பண்ணிட்டான்? மோசே மலை மேல ஜெபம் பண்ண போனாரு. அதுக்குள்ள ஜனங்க என்ன சொன்னாங்க? முன் செல்லும் தெய்வத்தை உண்டாக்குன்னு சொல்லிட்டு ஆரோன் என்ன பண்ணிட்டாரு? அதுக்குள்ள ஒரு கண்ணுக்குட்டியை உண்டாக்கிட்டான். கண்ணுக்குட்டியை உண்டாக்கிட்டு என்ன சொல்றான்? நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டி முன்னால உட்கார்ந்து பண்டிகை கொண்டாடுறான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகனி பலிகளை இட்டு, நீ பலி செலுத்துறதெல்லாம் சரிதான், எப்படி சர்வாங்க தகன பலியா, அடுத்தது என்னது? சமாதான பலியா. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த மனுஷர் உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். 7ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை கவனிக்கிறீங்களா? 7ஆம் வசனத்துல நீ எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஹலோ, கெடுத்து கொண்டார்கள் அர்த்தம் என்னன்னு தெரியுமா? கெடுத்து கொண்டார்கள் என்ற வார்த்தை புதிய ஏற்பாடுல வருது. எங்க வருது? யாருக்கா தக்குன்னு சொல்ல தெரியுமா? 3:16 வருது. கெடுத்து கொண்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல்னா அவனை யாரும் கெடுக்க முடியாது. யார் இயேசு விசுவாசிக்கிறாங்களோ அவனை என்ன செய்ய முடியாது? கெடுக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? இயேசு விசுவாசிக்கிற ஒருத்தனை நீ என்ன பண்ணியும் அவனை பாதாளத்துக்கு நரகத்துக்கு அனுப்ப முடியாது. இயேசு ஒரு மனுஷன் ஏத்துக்கிட்டான்னா அவனுக்கு என்னதான் உண்டு? நித்திய ஜீவன். ஆனா எப்ப கெட்டு போவாங்க? இயேசு என்ன சொல்றாரு? நீ கொண்டு வந்த ஜனங்க கெட்டு போனாங்கன்னா என்ன அர்த்தம்? நீ என்னைக்கு விக்கிரகத்தை வணங்குறியோ அப்ப கெட்டு போயிருவேன். ரட்சிப்பை இழக்கணும்னா ஒரே ஒரு காரணம், இயேசுவை விட்டு விக்கிரகத்துக்கு போனா ரட்சிப்பு என்ன செஞ்சிடும்? பரலோகத்துக்கு போக முடியாது. கவனிக்கிறீங்களா? இயேசுவை விட்டுட்டு விக்கிரகத்தை வணங்கினால் நித்திய ஜீவனும் கிடையாது, பரலோகமும் நிச்சயமா கிடையாது. ஏன்னா நீ எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். எப்படி கெட்டு போனா? இஸ்ரவேல் ஜனங்க அங்கிருந்து கண்ணுக்குட்டியை வணங்கி என்ன செஞ்சிட்டான்? கெட்டு போயிட்டான். அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? ஆண்டவருடைய நிழலின் கீழ் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. எங்க போட்டிருக்கு? 3:36 என்ன போட்டிருக்கு? யோவான் 3:36 குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை.
தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் மேல தேவ கோபம் கிடையாது. ஆனா தேவ கோபம் இஸ்ரவேல் ஜனங்க மேல வந்துச்சே. ஏன் வந்தது? கர்த்தரை விட்டுட்டு விக்கிரகத்துக்கு போனா என்ன வரும்? தேவ கோபம் நிச்சயமா வரும். அதனால ஆண்டவர் கோபப்பட மாட்டாரு. சரிதான், நீ தேவனை விட்டு வெளியே போயிட்டீன்னா நிச்சயமா என்ன உண்டு? தேவ கோபம் நிச்சயமா உண்டு. யார் மேல உண்டு? இயேசு இல்லாதவன் வாழ்வில் என்னது? தேவ கோபம் மட்டும் இல்ல, அழிவும் உண்டு. அவன் கெட்டு நரகத்துக்கு போவான். இயேசுவை ஏத்துக்கிட்டா அவனுக்கு என்ன கிடையாது? நரகமே கிடையாது. குமாரனை விசுவாசிக்கிறவன். சபை எப்படி மாத்திருச்சு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோன்னு வசனம் சொல்லுது. சபை என்ன மாத்திருச்சு? பாவம் செய்யாதவன் எவனோன்னு மாத்திட்டாங்க. நீ பாவம் செஞ்சிட்டீன்னா உனக்கு நித்திய ஜீவன் கிடையாதுன்னு. ஆனா வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் இயேசுவை விட்டுட்டு நீ கண்ணுக்குட்டியை வணங்க போனீங்கன்னா உனக்கு பரலோகம் கிடையாது, நரகம் மட்டுமே உண்டு. ஆனா நரகம் மனுஷனுக்காக உண்டாக்கப்படல. நரகம் உண்டாக்கப்பட்டது தேவ தூதனுக்கும் பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும். நீ விக்கிரகத்தை வணங்க போனீங்கன்னா நீ பிசாசுடைய தூதனா மாறி போகிறதுனால என்ன ஆயிடும்? பிசாசுக்கும் அவனுடைய தூதனுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகத்துல நீ போய் முடிவிஞ்சிருவ. எப்போ போய் முடிவ? ஆண்டவர் இயேசுவை விட்டுட்டு விக்கிரகத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா. பொம்மை தானே, அந்த பொம்மையும் வேண்டாம், எந்த பொம்மையும் வேண்டாம், எந்த பம்மையும் வேண்டாம். வழங்குதா? நீ நரகம் போனா எல்லா பொம்மையும், ஒரு பொம்மை இல்ல 10 பொம்மையும் வாங்கி வீட்டுல வச்சுக்கோ. வழங்குதா? அது மட்டும் இல்ல, நீங்க உங்களுக்கு பொம்மை கதை சொல்லட்டுமா? ஹலோ, பொம்மை கதை. இப்ப நிறைய தலை அப்படி மேல பாக்குறது பொம்மை கதை. என்ன ஒண்ணு பொம்மை கதை தெரியுமா? பொம்மை கதை எங்க நடந்துச்சு? எங்க சேத்துப்பட்டுல மங்களபுரத்துல நடந்துச்சு. அங்க போனா ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனோம். ஜெபம் பண்ண போனா ஒரு 17 வயசு பொண்ணு இருக்கும். அது ஆட்டம் போடுது பிசாசு போடுது. நான் யாருக்கிட்டையும் பிசாசு கிட்ட எப்பயுமே கதை பேச மாட்டேன். ஆனா அன்னைக்கு அந்த வீட்டுல கேட்டேன், நீ எங்க இருக்கிற, ஏன் போக மாட்டேங்கிறன்னா, இந்த பொம்மைக்குள்ளதான் இருக்கிறேன். பொம்மைக்குள்ள இருக்கிறியா? ரைட். முதல்ல பொம்மையை கொண்டு போய் குப்பை தொட்டில போடுன்னு சொன்னா உடனே ஒரு கோணி எடுத்து உள்ள போட்டு மூட்டை கட்டி கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட எங்கேயோ கொண்டு போய் போட்டாங்க. அப்புறம் பிசாசு சொல்லுது, என்ன கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டீங்க, நான் எங்க போறதுன்னு கேக்குது. அந்த பிசாசுக்கு பேர் என்னது? அசுத்த ஆவி. நீ இருக்க வேண்டிய இடம் அசுத்தத்துல. நீ குப்பை தொட்டியில போறியோ, நீ எங்க போறியோ, நீ இங்க இருக்க கூடாது. அவ்வளவுதான். இயேசுவின் நாமத்துல என்ன செஞ்சிடு? போயிடு. ஆமென், ஹல்லேலூயா. பிசாசுக்கு இயேசு இருக்கிற இடத்துல என்ன இருக்க முடியாது? பிசாசு இருக்க முடியாது. கண்ணுக்குட்டி இருக்கிற இடத்துல என்ன வரும்? பிசாசு வருவான். எந்த பொம்மையோ பம்மையோ தூக்கி வைக்கிறியோ அங்க யாரு வருவா? பிசாசு வந்து உள்ள நுழைஞ்சு உட்கார்ந்துக்குருவான். நீ எந்த கிறிஸ்தவ கோயில்ல போய் பொம்மை வாங்கி வச்சுட்டு, பொம்மை வாங்கி நீ வீட்டுல வச்சாலும் எந்த பொம்மைக்குள்ளே வந்துருவான் பிசாசு. விளங்குதா? கிறிஸ்தவ கோயில தான் வாங்கினேன்னு சொல்லாத. ஆனா வேதத்திலே போட்டிருக்குது என்னது? என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் என்ன செய்யிருக்க வேண்டாம், உண்டாக வேண்டாம். இதுல யாத்திராகமம் 20:2 போட்டிருக்கு பாருங்க. படிக்க பார்க்கலாம் டக்குன்னு எடுத்து. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் மெதுவா உண்டாயிருக்கிறவைகளுக்கு உப்பான ஒரு சொரூபமும். அலோ, சொரூபம். சொரூபம் நீங்க பொம்மையை வீட்டுல வாங்கி வைக்க வேண்டாம். தெரியாம நம்ம ஆளு புத்தி இல்லாம கழுத்துல வாங்கி மாட்டிக்குது. அதுவும் எங்க சொரூபத்தை எடுத்து எங்க வருது? சொரூபம் கழுத்துல வருது, கையில வருது. அப்புறம் வேற எங்கெல்லாம் மாட்டி வச்சிருப்பாங்களோ எனக்கு தெரியாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஒரு தடவை ஒரு பிரதர் வந்தாரு. எங்க நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்க வந்து பிரசங்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்போ வந்து அது பிப்ரவரி 8ஆம் தேதி போல இருக்கு. எனக்கு அந்த தேதி ஏன் ஞாபகம் இருக்குன்னா, அந்த பிரதர் வந்து அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாளாம். அவர் அந்த தெருவுல வந்தவர். சரி, பிறந்த நாளா இருக்குதே, சரி இந்த சர்ச்சுக்குள்ள போவோன்ட்டு உள்ள வந்தாரு. உள்ள வந்துட்டு என்கிட்ட போன் நம்பர் வாங்கிட்டு போயிட்டாரு. சரி, போயிட்டு அதுக்கப்புறம் அந்த வாரத்துல மறுபடி போன் பண்ணிட்டு நம்ம சேத்பட்டுல 3ஆவது தெருல நான் இருந்தப்போ போன் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்துட்டு ஜெபம் பண்ணோம். இப்போ நான் ஜெபம் பண்ண போறேன், கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு என்ன சொன்னேன் தெரியுமா? உங்க
நீங்க ஏதாவது கயிறு ஏதாவது கட்டி வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா என்ன சொன்னாரு, இடுப்புல ஒரு கயிறு கட்டி வச்சிருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னாரு. உடனே சரி இடுப்புல கயிறா, என்ன கயிறு காட்டுங்கன்னா, அது வெள்ளியில கட்டிருக்க, வெள்ளியாவது பொண்ணாவது எடு முதல்ல. எடுத்தாரு. ரொம்ப வருஷமா எனக்கு வயிறு வலி இருக்குதுன்னாரு. நான் வயிறு வலி இருக்குதா, எடு முதல்ல. அது வெள்ளியில தான் இருந்துச்சு. அதை எடுத்தாரு. என்னன்னு கேட்டா, வீட்டுல என்னது சேவல் எல்லாம் வாங்கி வச்சு மந்திரம் பண்ணி, அவரு யாரு, ஒரு கிறிஸ்தவன் தான், அந்தாலும் யாரு சேவல்லாம் வச்சு மந்திரம் பண்ணி என்ன பண்ணாங்களா, மந்திரம் பண்ணி அதுக்குள்ள அந்த வெள்ளிக்குள்ள என்னத்தையே வச்சு இடுப்புல கட்டி வச்சிருக்காங்களா. வயிற்று வலி போக மாட்டேங்குது. நான் சொன்னேன், இப்போ உடனே அறுத்து கொண்டு போய் போடுனேன். அதை அறுத்து கொண்டு போய் அந்த முனையில, 3வது தெரு முனையில கொண்டு போய் குப்பைத்தொட்டில போட்டு வந்துட்டாரு. அதை எவன் லாபம் தூக்கிட்டு போய் பிசாச வீட்டுக்கு கொண்டு போனான்னு நமக்கு தெரியாது, விளங்குதா? அதனால நீ அதை கட்டி இதை கட்டி இப்ப என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு சொரூபத்தை ஆகில என்ன செய்யாத, உண்டாக்காதன்னு சொல்லி இருக்குது. சொரூபத்தையும் உண்டாக்காத, பொம்மையும் உண்டாக்காத, பொம்மையும் உண்டாக்காத, எதையும் என்ன செய்யாத, உண்டாக்காத. நீ தலையிலையும் வைக்க வேண்டாம், கழுத்துலையும் வைக்க வேண்டாம், இடுப்புலையும் வைக்க வேண்டாம், காலிலையும் வைக்க வேண்டாம். வச்சா கூட யாரு வருவா, பிசாசு வருவான். விளங்குதா? யார் வேணும், இயேசு வேணுமா பிசாசு வேணுமா? நம்ம என்ன பாடுவோம், போதுமே, தெரியாம தப்பி தவறி பிசாசு போதுமேன்னு வாயில வருமா? அவனை எவனா சேர்ப்பானா? அவன் இருக்க வேண்டிய இடம் எங்க, நரக பாதாளத்துல இருக்க வேண்டியவன். அவனை கூப்பிட்டு இடுப்புல வைக்கிறது, கழுத்துல வைக்கிறது. இன்னும் வேணுமா, இன்னொரு கதை வேணுமா? இப்ப அந்த சொருப இதெல்லாம் சொன்னதுனால இன்னொரு கதை சொல்றேன் கேளுங்க. இப்ப நான் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்கும்போது நான் போன சர்ச்சில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பைபிள் ஸ்டடி நடக்கும். பைபிள் ஸ்டடி நடக்கிறதுக்கு ஒரு அம்மா வீட்டுல இருந்து புறப்பட்டு வந்தது, ராயபுரத்துல. புறப்பட்டு வந்த வழியில நேர சர்ச்சைக்கு வர வேண்டியதானே. வர்ற வழியில என்ன பண்ணுச்சு, அந்த வர்ற வழியில எங்கேயோ யாரோ பூ வித்தாங்க. என்னது, தலையில வைக்கிற பூவை வித்தாங்க. இந்த அம்மா என்ன பண்ணிருக்குது, 5 ரூபா கொடுத்து பூ வாங்கி தலைமையில வச்சுட்டு வந்துருச்சு. இந்த அம்மாவுக்கு என்ன நடந்தது தெரியாது. சர்ச்சைக்கு உட்கார்ந்து இருக்குது. பாஸ்டர் வீட்டுல இருந்து நல்லா தான் வந்தேன், இங்க சர்ச்சைக்கு வந்ததுல இருந்து ஒரே தலை சுத்தல். சர்ச்சைக்கு வந்ததுல இருந்து இல்ல, நீ பிசாச காசு கொடுத்து வாங்கி தலைமையில வச்சதுனால யார் வந்தது, பிசாசு வந்தா. அந்த அம்மா என்ன சொல்லுது, சர்ச்சைக்கு வந்ததுல இருந்து என்னவா, ஒரே தலை சுத்தலாம். தலை சுத்தல் இல்ல, உனக்குள்ள இருந்து அவன் சுத்துறான். யாரு, பிசாசு. இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, அங்க வர்ற வெள்ள வாங்கிட்டு வந்துச்சு. இந்த கதை எப்படி தெரியும்னா, பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ண வந்தாங்க. எது, பைபிள் ஸ்டடி முடிச்சு ஜெபம் பண்ணா அந்த அம்மா ஆட ஆரம்பிச்சிச்சு. ஏய், எங்க இருந்து வந்தாரு கேட்டா, அது அந்த பிசாசு கதை சொல்லிச்சு. அது இந்த அம்மா வீட்டுல இருந்து வந்ததா, வர்ற வழியில 5 ரூபா கொடுத்து என்ன வாங்கிட்டு வந்தது அப்படின்னு பிசாசு சொல்லிச்சு. 5 ரூபா கொடுத்து ஒண்ணு வாங்கிச்சா? 5 ரூபாய்க்கு என்ன, நீ எப்படி வந்த? அதோ பிசாசு எப்படி வருவான், 5 ரூபா கொடுத்தா பிசாசு வருவான். 5 ரூபாய்க்கு எப்படி வந்தான்னு கேட்டா, அந்த பிசாசு என்ன சொல்லிச்சு தெரியுமா? இந்த அம்மா வரும்போது அங்க ஒரு விக்கிரக கோயில் இருந்தது. அந்த வாசல்ல ஒரு அம்மா பூ வித்தது. அதுல இந்த அம்மா 5 ரூபா கொடுத்து வாங்கி என்ன தலைமையில வச்சு இங்க கொண்டு வந்துருச்சு. என்னன்னு, சரி இந்த அம்மா, சரி அந்த பூவை தானே வாங்கி வச்சது, நீ எப்படி வந்தான்னு கேட்டா, கதையை கேளுங்க என்னன்னுட்டு. இந்த அம்மா வாசல்ல, விக்கிரக கோயில் வாசல்ல இருந்து பூ விக்குது, பூ வித்துட்டு இருக்கோம். அப்ப இந்த ஆளுங்க என்ன செய்யும், 5 ரூபா கொடுத்து அந்த அம்மா கிட்ட வாங்கி கோயிலுக்குள்ள போய் போட்டு வந்துடும். இந்த அம்மா என்ன செய்யும், பூ விக்கிறமா உள்ள கோயில் உள்ள போயிட்டு பூவை கொண்டு வந்துட்டு வாசல்ல வச்சு விற்கும். இதுதான் இந்த அம்மாவுடைய வேலை. அத நம்ம ஆளு அங்க போய் வாங்கி தலைமையில வச்சு 5 ரூபாய்க்கு பூ வாங்கி வச்சுட்டு பிசாசு கூட்டிட்டு வந்துருச்சு. அதனால ஜாக்கிரதை, எங்க பூ வாங்குறீங்க, எங்க எந்த பொருளை வாங்குறீங்கன்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. வழங்குதா? ஏன்னா விக்கிரகத்துக்கு மேல இருந்து கொண்டு வந்தா கூடவே சேர்ந்து யாரு வருவா, அவனும் வந்துருவான். ஆனா என்ன பைபிள்ல என்ன சொல்லி இருக்கு, படிச்சிடுறீங்களா இந்த விக்கிரகத்தை பத்தி? இப்போ சொரூபத்தை உண்டாக்க வேண்டாம்னு யாத்ராகமத்துல படிச்சீங்க. புதிய ஏற்பாடுல பாத்துடலாமா? 1 யோவான் 5 கடைசி வசனம் படிங்க. பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை என்ன செய்யுங்கள், காத்துக்கொள்ளுங்க. எதுக்கு விலகணும்? பைபிள்ல 2 காரியத்துக்கு விலக சொல்லி இருக்குது. வேசித்தனத்துக்கு விலகணும், அடுத்தது என்னது, விக்கிரகத்துக்கு என்ன செய்யணும்? சும்மா விலகினா மட்டும் பத்தாது, விலகி ஓடுங்கள் போட்டிருக்கு இன்னொரு வசனத்துல. 2 காரியத்துக்கு விலகணும். சரி, விக்கிரகம் தானே, அது என்ன பண்ணுதுன்னுட்டு பக்கத்துல போய் உட்கார்ந்து இருக்க வேண்டியது இல்ல. வழங்குதா? நீங்க தண்ணி குடிக்கணும்னா சாராய கடையில போய் தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. புரியுதா? தண்ணி குடிக்கணும்னா என்ன செய்யலாம், வீட்டுல தண்ணி குடிக்கலாம், இல்ல டீ கடையில வாங்கி என்ன செய்யலாம், 10 ரூபா கொடுத்து காசு கொடுத்து வாங்கி என்ன செய்யலாம்,
தண்ணி குடிக்கலாம். அதனால தண்ணி குடிக்கிறதுக்கு சாராய் கடை கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? உங்க காரியம் ஆகணும்னு விக்கிரகத்து பக்கத்துல போய் நின்று காரியத்தை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜீவனுள்ள தேவனை விட்டு வெளியே போனோம்னா எப்படி மட்டும்தான் போக முடியும்? விக்கிரகத்து பின்னால போனா மட்டும்தான் எங்க போக முடியும்? நித்திய ஜீவனை இழக்க முடியும். மற்றபடி உங்க நித்திய ஜீவனை என்ன செய்ய முடியாது? இழக்கவே முடியாது. ஆண்டவர் என்ன சொன்னார் மோசே கிட்ட? நீ எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை என்ன செய்தார்கள்? கெடுத்து கொண்டார்கள். கெடுத்து கொண்டார்கள்னா கெட்டு நரகத்துக்கு போயிட்டாங்க. எப்போ கண்ணுக்குட்டி வந்ததோ கெட்டு எங்க போயிட்டாங்க? அப்ப எகிப்துல இருந்து கர்த்தர் அவங்களை கொண்டு வந்தது அதனாலதான் கொண்டு வந்தார். எகிப்துல என்ன பண்ணாங்க? பேனை வணங்கினா, வண்டை வணங்கினா, என்னத்தெல்லாம் வெட்டுக்கிளிய வணங்கினா, என்னத்தெல்லாம் வணங்கினாலும் அத்தனை வாதையும் எகிப்துல பெற்றுக்கொண்டார்கள். எகிப்தின் தெய்வங்கள் அதை பத்தி எங்க போட்டிருக்கு தெரியுமா? நதிக்கு அப்புறத்தில் இருந்த எகிப்தின் தெய்வத்தை நீங்கள் வணங்க போகிறீர்களா? யோசுவா கேட்டான் 24ஆம் அதிகாரத்துல. நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற விக்கிரகத்தை நீங்கள் வணங்க போகிறீர்களா, இல்லை கர்த்தரே தெய்வம் என்று கர்த்தரை வணங்க போகிறீர்களான்னு சொல்லி யோசுவா 24ஆம் அதிகாரத்துல யோசுவா கேட்டான். சரி, நீங்க அதை இப்ப எடுத்து படிக்க வேண்டாம். நீங்க வேத மாணாக்கரா இருந்தா கற்றுக்கொள்ளணும் விரும்பினா வீட்டுக்கு போய் படிச்சுக்கிடுங்க. சரியா? இப்போ தொடர்ந்து பார்த்துடலாம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 32:7 தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். இப்ப 8ஆம் வசனம் படிக்கிறேன். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, எங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே. ஹலோ, எப்படிங்க செங்கடலை 2ஆ பிளந்து கர்த்தர் கொண்டு வர்றாரு. அங்க போய் சொல்றான், எகிப்துல இருந்து உங்களை கொண்டு வந்த தெய்வம் இவைகள்னு. கண்ணுக்குட்டியை பார்த்து சொன்னா உங்களுக்கே கோவம் வருதா இல்லையா? வரும் இல்லையா? ஆனா நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, நம்ம கூட சூழ்நிலையில சந்தர்ப்பத்துல இப்படிதான் செஞ்சிட்டு இருக்கிறோம். என்ன தெரியுமா? இத்தனை காலங்கள் உங்கள் வாழ்விலே நடத்தின தேவன் அவராலே நடத்த முடியாமல் போகவே போகாது. ஆனா நாளை தினத்தை பத்தி உங்களை விசாரிச்சா அது எப்படின்னு தெரியலன்னா என்ன செய்வீங்க? சொல்லுவீங்க. ஏன்னா நம்மை நடத்தி கொண்டு வந்த தேவன் யாரு? ஜீவனுள்ள தேவன். நம்மை நடத்தி கொண்டு வருகிறவர் யாரு? ஜீவனுள்ள தேவன் தான் என்ன செய்கிறார்? நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவர் சொல்றார், பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். எதை? கர்த்தரை வணங்கா கழுத்துள்ள ஜனம் எங்க வணங்குது? விக்கிரகத்தையும் கண்ணுக்குட்டியும் கிட்டையும் போய் கீழே தலையை குனிஞ்சிட்டு வருது. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிகிறது என்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியில் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனத்திற்கு தீமை செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? விக்கிரகத்தை உண்டாக்குன அப்போ மோசே என்ன பண்ணா? கெஞ்சி பிரார்த்தித்தான். அதனால இந்த வசனத்தை காமிச்சு சொல்றாங்க, நீ என்ன பண்ணு? கெஞ்சி ஜெபம் பண்ணு, பிரார்த்தனை பண்ணுன்னு. நீ விக்கிரகத்துக்கு பின்னால போயிட்டு உனக்கு எத்தனை கெஞ்சி பிரார்த்தனை பண்ணாலும் காரியம் நடக்காது. விக்கிரகத்துக்கு பின்னால போனா என்ன செய்யணும்? மனம் திரும்பி இயேசுவிடத்துல வரணும். அதனால விக்கிரகத்துக்கு பின்னால நீ இருந்தீங்கன்னா உனக்கு ஆசீர்வாதம் நிச்சயமா என்ன செய்யாது? கிடைக்காது. ஏன்னா கர்த்தர் தான் யாரு? ஜீவனுள்ள தேவன். இப்போ எரேமியா 10:10 படிச்சோம். இப்பதான் கர்த்தரோ மெய்யான தேவன், அவரே ஜீவனுள்ள தேவர், அவரே நித்திய ராஜா. நம்முடைய ஆண்டவர் தான் யாரு? நித்திய ராஜா. அவர் தான் மெய்யான தேவன். அதனால கண்ணுக்குட்டியும் சரி கல்லு மண்ணு எல்லாம் தெய்வம் இல்லை. நம்மை உண்டாக்கின கர்த்தர் யாரு? ஜீவனுள்ளவர். ஆமேன். நம்ம ஆண்டவர் யாருங்க? ஜீவனுள்ள தேவன்.
கல்லும் மண்ணும் என் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. கல்லும் மண்ணும் என் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோ. ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோ. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதிப்பாடிட இயேசுநாதா. 10,000 நாவுகள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. ஜீவனுள்ள தேவன். எத்தனை பேருக்கு ஜீவனுள்ள தேவன் வேணும்? ஜீவனுள்ள தேவன் வேணுமா, இல்ல கல்லு மண்ணும் தெய்வம் வேணுமா? ஜீவனுள்ள தேவன். சொல்லுங்க, கர்த்தரே ஜீவனுள்ள தேவன். சொல்லுங்க, பேசுங்க. யார் ஜீவனுள்ள தேவன்? யாருங்க? கர்த்தர் ஒருவரே. யாரு? நம்மை உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. நம்மை உண்டாக்கின ஆண்டவர் யாரு? கல்லு மண்ணும் கிடையாது. நம்மை உண்டாக்கின தேவன் ஜீவனுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த ஜீவனுள்ளவரை பார்க்க கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது. பார்த்தலாமா? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் அவர்களின் மேல் பரிதாபம் கொள்ளும் நினைத்தருளும். ஈசாக்கை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி மோசே ஜெபம் பண்ணிட்டான். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி பரிதாபம் கொண்டார். பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். கவனிங்க, மோசே இப்ப மலை மேல இருந்து இறங்கினாரு. எப்படி இறங்கினாரு? 2 கையிலையும் சாட்சி பலகைகள் எழுதின நியாய பிரமாணத்தை கற்பலகைகளை எழுதி கொண்டு வர்றார் மோசே. கர்த்தரையே அதுல எழுதி அக்கினியால் பொறிக்கப்பட்ட எழுத்துக்களை கையில எழுதி கொண்டு வர்றான். கொண்டு வரும்போது என்ன நடந்தது பாருங்க. சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதித்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிற இதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு மோசே, அது ஜெயதொனியாகிய சத்தமும் அல்ல, அபசன ஜெயதொனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். அவன் பாளையத்திற்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு அவைகளை உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியில் சுட்டெரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரர் குடிக்கும்படி செய்தான். ஆண்டவருக்கு பெரிய கோபம், அப்படி பற்றி எரிகிற கோபம் வந்துச்சு. அடுத்தது இப்ப யாருக்கு கோபம் வந்தது? மோசைக்கு கோபம் வந்து என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் எழுதி கொடுத்த கற்பலையை 2ஐயும் போட்டு என்ன செஞ்சிட்டான்? கன்னி குட்டி மேலேயே போட்டு உடைச்சிட்டான். ஆனா இந்த மோசையை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, அவனை போல சாந்த குணமுள்ள மனுஷன் பூமியிலேயே இல்லையா. மோசே யாரு? சரி, இந்த இடத்துல அப்ப மோசே கோபப்பட்டதின் அர்த்தம் என்ன தெரியுமா? மோசே இது கர்த்தருடைய கோபத்தை மோசே கோபப்பட்டு அடக்கிட்டான். அந்த கர்த்தருடைய கோபத்தை மோசே கோபப்பட்டு அடக்கிட்டான். கர்த்தர் பட வேண்டிய கோபத்தை யார் பட்டது? மோசே கோபப்பட்டு முதல் பிரமாணத்தை உடைச்சது யாரு? முதல் பிரமாணத்தையே உடைச்சது யாருங்க? எழுதி கொடுத்த உடனே மோசே என்ன பண்ணிட்டான்? அவன் தன் கையினாலே என்ன பண்ணிட்டான்? பிரமாணத்தை உடைச்சு போட்டான். உடைச்சு போட்டது மட்டும் இல்ல, அதை தூளாக்கி எரிச்சு அந்த கண்ணுக்குட்டிய செஞ்ச ஜனங்களை, அந்த பொண்ணெல்லாம் கொடுத்தாங்களே அந்த ஜனங்களையும் வச்சு குடிக்க வச்சுட்டான். சரி, நீங்களே மொத்தமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடி போட்டிருக்கு பாருங்க. பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுடைய கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். எப்படி ஆரோன் இப்ப ஸ்டேட்மெண்ட் மாத்திட்டான். அவங்க கேட்ட உடனே கண்ணுக்குட்டியை செஞ்சு கொடுத்துட்டு பொல்லாத ஜனம் அவங்கன்றான். யாரு? ஆரோன் மோசே கிட்ட போயிட்டு, அவங்க பொல்லாத ஜனம் தான், தப்பே இல்லை. இவர்கள் என்னை நோக்கி,
இப்ப பாருங்க, ஆரோன் ஒரு முழு பொய்ய சொல்லுவான் பாருங்க. எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமையுடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலற்றி தர கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள், அதை அக்கினியிலே போட்டேன். கவனிங்க, ஆரோன் ஒரு சூப்பரா ஒரு பொய் சொல்றான் பாருங்க, மந்திர பொய். அது என்ன, தந்திர பொய் இல்ல, மந்திர பொய். என்ன தெரியுமா? அப்படியே செய்தார்கள், அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து கண்ணுக்குட்டி வந்துச்சு. இவர் நகையெல்லாம் அக்கினியில போட்டாராம், அங்கிருந்து என்ன வந்துருச்சான்? கண்ணுக்குட்டி தானா வந்துருச்சான். எப்படிங்க, புரியுதா? நகை எல்லாத்தையும் நெருப்புல போட்டாங்களாம், கண்ணுக்குட்டி என்ன வந்துருச்சான்? தானா வந்துருச்சான். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால படிச்சோம், வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை உண்டாக்கினான். உடனே கன்றுக்குட்டி மாடலை செஞ்சு வார்ப்பித்து என்ன செஞ்சிட்டானுங்க, மடமடன் கண்ணுக்குட்டியை உண்டாக்கிட்டு இப்ப மோசை கிட்ட சொல்றான், நாங்க நகையை போட்டா அது என்ன வந்துருச்சு? கண்ணுக்குட்டி தானா வந்துருச்சு அப்படிங்கிறான். பாருங்க, கவனிக்கிறீங்களா? இதை போல விக்கிரகத்தையும் அதை தான் வச்சுங்கன்னா, கண்ணை மூடனா கண்ணுக்குட்டி வரும், யானை வரும், பேய் வரும், பூனை வரும், என்னெல்லாமோ வரும், நாய் வரும். கண்ணை மூடனா எல்லாமே வரும். விக்கிரகத்தை வச்சா என்ன செய்யும்? கண்ணுக்குட்டி மட்டும் வராது, கண்ணை மூடனா என்ன வரும்? எல்லா பேயும் என்ன செய்யும்? வரும். அதனால விக்கிரகம் என்ன செய்யக்கூடாது? விக்கிரகத்துக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்ல. நம்ம ஆண்டவருக்கும் சொரூபத்துக்கும் என்ன கிடையாது? சம்பந்தமே கிடையாது. நம்முடைய ஆண்டவர் யாரு? ஜீவனுள்ள தேவன். நம்முடைய ஆண்டவர் யாரு? He is a living God. He is a God of life. ஆண்டவர் ஜீவனுள்ளவர். அவருக்குள்ளாக இருந்த அதே ஜீவனை உங்களுக்கு எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? தந்திருக்கிறார். அவருக்குள்ள என்ன ஜீவன் இருந்ததோ, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஜீவனையே உங்களுக்கு எனக்கு தந்துட்டு உங்களை என்னை அழிவில்லாதவர்களாய் ஆண்டவர் மாத்திட்டார். உங்க ஆண்டவர் யாரு? அழிவில்லாதவர். சொல்லுங்க பக்கத்துல காலுகிட்ட, உங்களுக்கு அழிவே கிடையாது. சொல்லுங்க 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 பிரதர் இம்மானுவேல், அழிவே கிடையாது. உங்களுக்கு என்ன கிடையாது? அழிவே கிடையாது. நித்திய காலமாய் நம்ம இயேசுவோடு கூட வாழ போகிறோம், என்றும் இளமையாய் வாழ போகிறோம். அதுவும் எப்படி? இந்த அழிந்து போகிற சரீரத்தை மகிமையான சரீரமாய் ஒரு நொடியிலே கர்த்தர் நம்மை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. மாற்றி அதுக்கப்புறம் என்ன கிடையாது? மரணமும் கிடையாது, சாவும் கிடையாது, நோயும் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது, ஒன்றுமே போராட்டமே கிடையாது. அங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லி இருக்குது, ஏதோ சூப்பரான மரம் எங்க பரலோகத்துல இருக்குது. என்ன மரம் தெரியுமா? 12 விதமான கனிகளை. இப்ப நம்ம ஊர்ல மாங்காய் மரம்னா இது தேங்காவை கொடுக்குமாங்க? மாங்காய் மரம் மாங்காவை தான் என்ன செய்யும்? கொடுக்கும். ஆனா பரலோகத்தில் இருக்கிற ஒரு மரம் என்ன செய்யுமா? 12 விதமான கனிகளை கொடுக்குமா. எங்க பூமியில நடக்காது, எங்க நடக்கும்? அங்கே நடக்கும். எதுக்கு? நீங்க நித்திய காலமாய் இளமையாய் வாழ்வதற்காக. ஆண்டவர் இயேசு எப்படி மரித்தோரிலிருந்து எழுந்து மரித்தவர்களிலிருந்து முதற்பலனாக எழுந்தாரோ, அந்த முதற்பலனின் வரிசையிலே நாம் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டு அவரோடு கூட நித்திய காலமாய் என்றென்றைக்கும் வாழப் போகிறோம். அந்த மகிமையான பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? மல்பிரியனே, என் இயேசு நாயகனே, எப்பொழுதும். சீக்கிரம் அந்த பாட்டு புக்களை எடுத்து என்கிட்ட ஒரு காப்பி கொண்டு வாங்க. மல்பிரியனே, என் இயேசு நாயகனே, எப்பொழுதும் என் கண்ணீர் துடைச்சிடுவான், அங்கே ஆஸ்வசிப்பான். என் கண்ணீர் துடைச்சிடுவான், அங்கே ஆஸ்வசிப்பான். என் இயேசுவே வானமிகு வேகம் பொன்னிடனே. என் இயேசுவே வானமிகு வேகம் பொன்னிடனே. மத்தியகாசே சொர்க்கிய தூதருமாய் பொன்னிடும்போல். மத்தியகாசே சொர்க்கிய தூதருமாய் பொன்னிடும்போல். എനിക്കായി മുറിവേറ്റതാം ആ പൊന്മുഖം മുത്തുവാ.
சத்தம்லாம் கேட்கலையே, கொஞ்சம் பாடுங்களேன் சத்தமா. எனக்காய் முறிவேற்றதா பொன்முகம் முத்துவான், வெள்ளத்தினாய் கேளுங்க வேளாமல் போ வஞ்சிக்குன்னே, வெள்ளத்தினாய் கேளுங்க வேளாமல் போல் வஞ்சிக்குன்னே. வெண்ம வஸ்திரம் தரிச்சயத்த விசுத்த சங்கமதில், வெண்ம வஸ்திரம் தரிச்சயத்த விசுத்த சங்கமதில் சேர்ந்து நின் சாமி தேவன் ஹல்லேலூயா பாடுவான். சேர்ந்து நின் சாமி தேவன் ஹல்லேலூயா பாடுவான். புத்தியுள்ள நிர்மல கன்யக போல் பொருங்குன்னே, புத்தியுள்ள நிர்மல கன்யக போல் பொருங்குன்னே. தாரங்களை கடந்து சொர்க்க நாட்டில் சூரிய சந்திர தாரங்களை கடந்து சொர்க்க நாட்டில் அப்பளிங்கு நதி தீரே ஜீவ விருட்சத்தின் தணலில், அப்பளிங்கு நதி தீரே ஜீவ விருட்சத்தின் தணலில். என் சொர்க்க வீட்டில் எத்துவன் கோதிச்சிடுந்தே என் மணாளா, என் சொர்க்க வீட்டில் எத்துவன் கோதிச்சிடுந்தே என் மணாளா. மல்பிரியனே என் இயேசு நாயகனே எப்போது வரும், மல்பிரியனே என் இயேசு நாயகனே எப்போது வரும். என் கண்ணீர் தொடச்சிடுவான், அங்கேயில் ஆஸ்வசிப்பான். என் கண்ணீர் தொடச்சிடுவான், அங்கேயில் ஆஸ்வசிப்பான். என் இயேசுவே வனமிகே வேகம் பொன்னிடனே, என் இயேசுவே வனமிகே வேகம் பொன்னிடனே. அதனால விக்கிரகத்தை வணங்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா விக்கிரகத்தை எல்லாத்தையும் குப்பைத்தொட்டியில கொண்டு போய் போட்டுட்டு சீக்கிரமா வந்து இயேசுடைய மரணத்தின் சாயல்ல இணைக்கப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல்ல இணைக்கப்பட்டு மனம் திரும்பி என்ன செஞ்சிருங்க, தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துருங்க. அப்ப நீங்க என்ன செஞ்சிடலாம், இந்த அழிவுக்கெல்லாம் தப்பிடலாம். ஏன்னா அங்க போட்டிருக்கு, தொடர்ந்து படிச்சிடலாமா? அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ எங்களுக்கு தெரியாது. நாங்க என்ன செஞ்சோம், இந்த பொண்ணெல்லாம் போட்டா அங்கிருந்து கண்ணுக்குட்டி வந்துருச்சுன்னுட்டான். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். எங்க இயேசு இல்லையோ அங்க என்ன வரும், நிர்வாணம் வரும், எல்லாம் வரும், எல்லாம் சினிமா வரும், எல்லாம் அசிங்கமான படங்கள் எல்லாம் சேர்ந்து வரும். எங்க இல்ல, இயேசு இல்லாத இடத்துல தான் வரும். இயேசு இருக்கிற இடத்துல என்ன கிடையாது, அசிங்கம் கிடையாது. இயேசு இருக்கிற இடத்துல என்ன உண்டு, பரிசுத்தம் நீதி எல்லாம் நம்ம மேல வந்துச்சுன்னா, ஒரு மனுஷன் இயேசுவை ஏத்துக்கிட்டு பரிசுத்தம் ஆயிட்டான்னா அவன் பாவம் செஞ்சாலும் பாவி கிடையாது. ஏன் பாவி கிடையாது? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவன் மறுபடியும் ஆதாமுக்குள்ள பிறக்க முடியாது, தெரியுமா? ஒரு மனுஷன் ஆதாமுக்குள்ள பிறந்த மனுஷன் இயேசுவை ஏத்துக்கிட்டான்னா அவன் என்ன செய்ய முடியாது, மறுபடியும் ஆதாமுக்குள்ள என்ன செய்ய முடியாது, பிறக்க முடியாது. விக்கிரகத்துக்கு போனாலொழியே மறுபடியும் அவன் பாவியாக முடியாது. அதனால உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டபடியால் எல்லா கரங்களை உயர்த்தி கை தட்டலாமா? மேல கை உயர்த்தி கை தட்டுங்க. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். Hallelujah, glory to the Lamb of God. He alone is alive today. அவர் நேற்றும் இன்றும் என்றும் உயிரோடு இருக்கிற தேவன், உயிரோடு இருக்கிறவர். ஆமென். நம்ம ஆண்டவர் யாரு?
He is a living God. செத்து போன கடவுள் இல்ல நம்ம ஆண்டவர். யாரு? கல்லும் மண்ணும் செத்து போன கடவுள் இல்ல நம்ம ஆண்டவர். யாரு? என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். அவருக்கு பேர் என்னது? சதா காலங்களிலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறவர், என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர் சொல்லி போட்டிருக்குது. தீர்க்காயுசு உள்ளவர் போட்டிருக்குது. அவருக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? அவர் யாரு? அவரே ஆதியானவர், அவரே அந்தமானவர், அவரே முந்தினவர், அவரே பிந்தினவர், அவரே சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். ஆண்டவர் இயேசு சொன்னார், வெளிப்படுத்துற விசேஷம் 1:20 தெரியல, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த உயிரோடு இருக்கிற ஆண்டவரை சந்திக்க அவருடைய ஜீவனுள்ள அழிந்து போகாத வார்த்தை கேட்கிற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்னாச்சு கவனிங்க. Praise Jesus. Right. இப்போ கவனிங்க, ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் அங்க நடந்தது பாருங்களேன். ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யார்? அங்க விக்கிரகத்தை வச்சு கொண்டாட்டம் நடக்குது. மோசே கேட்கிறான், ஏய் கர்த்தர் பட்சத்துல யார் இருக்கிறீங்கன்னு மோசே கேட்டான். கேட்டுட்டு மோசே என்ன பண்ணாரு பாருங்க, அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் தான் யாரு? மோசே. யாக்கோபுக்கு இருக்கிற 12 குமாரர்கள்ல மோசே யாரு? லேவியின் புத்திரன் மோசே. விளங்குதா? லேவியின் புத்திரர்கள் தான் யாரு? மோசே. அதனால லேவி கோத்திரத்து எல்லா ஜாதியும் மோசே பக்கத்துல வந்துட்டாங்க. யாக்கோபுடைய 12 குமாரர்ல லேவியின் கோத்திரத்தை சேர்ந்த ஆளுதான் மோசே. அப்போ அந்த மோசையுடைய கோத்திரத்தை சேர்ந்த எல்லா ஜனங்களும் மோசே பக்கத்துல வந்துட்டாங்க. இப்ப படிக்கிறேன் பாருங்க. ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும், ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும், ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் சொன்னான். மோசே என்ன சொன்ன தெரியுமா? ஒவ்வொருத்தன் பட்டய தேடு, எவெல்லாம் அவன் தன் தன் சகோதரனை வெட்டி போடு அப்படின்னாரு. கவனிச்சிங்களா? விக்கிரகத்தை ஒருத்தன் வணங்கினா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனை இப்ப இல்லங்க, பழைய ஏற்பாடுல நடந்தது சொல்றேன். அதனால ஆண்டவர் சொன்னான்னு இப்ப போய் யாரா கொண்டு போய் கத்தியை கொண்டு போய் விக்கிரகத்தை வணங்குறவனை போய் வெட்டிடாதீங்க, அப்புறம் என்னையும் பிடிச்சி உள்ள வச்சிருவான், உங்களையும் சேர்த்து உள்ள வச்சிருவான். விளங்குதா? அதுல என்ன போட்டிருக்குது? அவனவன் தன் தன் சகோதரனையும் அயலானையும் என்ன செய்ய கடவன்? கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். இப்ப கவனிங்க, இப்பதான் வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறவர்கள் கவனிக்க வேண்டிய காரியம். பேட்டரிக்கு உயிர் போயிடுச்சு, சீக்கிரம் மாத்துங்க. அந்நாளில் 3000 பேர் செத்து போயிட்டாங்க. அவன் என்ன செஞ்சான்? கத்தி எடுத்து 3000 பேர் வெட்டி போட்டான். எப்போ இது நடந்த நாள் எனக்கு தெரியுமா? அவனவன் தன் தன் சகோதரனை வெட்டி போடுங்கன்னு சொன்னோன்னா 3000 பேர் செத்தாங்க. கவனிங்க, இது வேத மாணாக்கருக்கு ஒரு கருத்து சொல்றேன். எகிப்தை கடந்து 50வது நாள் தான் இந்த நாள். எப்ப இவங்க வெட்டி போட்ட நாள் என்னைக்கு தெரியுமா? பெந்தேகோஸ்தே நாள். அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் பெந்தேகோஸ்தே நாள். ஃபர்ஸ்ட் பெந்தேகோஸ்தே நாள்ல செத்தது எத்தனை பேர் செத்தான்? 3000 பேர் செத்தான். இப்போ அடுத்தது இயேசு வந்து இந்த உலகத்தை விட்டு பரலோகம் போன பிறகு 50வது நாள் என்ன நடந்தது? பெந்தேகோஸ்தே நாள்ல என்ன நடந்தது?
3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதனால ரட்சிப்பு முக்கியமா, அழிவு முக்கியமா? ஆண்டவர் இயேசு அழிக்க வரல. எதுக்காக வந்தார்? ரட்சிக்க வந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். யோவான் 3:17 சொன்னேன். விளங்குதா? யோவான் 3:17 சொல்லும்போது எதை சொல்லிடணும்? யோவான் 5:24 சொல்லணும். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். சபை எப்படி மாத்திருச்சு? நீ பாவம் செய்யலன்னா உனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்ல, பாவம் செஞ்சீங்கன்னா ஆக்கினை தீர்ப்பு. நீ பாவம் செய்யும் போது உனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்றதுதான் என்னது? நல்ல செய்தி. ஹலோ, விளங்கலையா? மறுபடியும் சொல்றேன், பாவம் செய்யும் போதுதான் உனக்கு என்ன இல்ல? ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்றதுதான் என்னது? நல்ல செய்தி. ஏன்னா நாம் அடைய வேண்டிய ஆக்கினையை ஆக்கினை இல்லாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர், அவர் பாவமாக்கப்பட்டபடியினாலே உங்களை என்னை ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக்கினை தீர்ப்பிலிருந்து உங்களுக்கு எனக்கு என்ன உண்டு? விடுதலை உண்டு. ரோமர் 8:1 என்ன சொல்லி இருக்குது? கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களா இருக்கிறவர்களுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நம்ம பைபிள்ல எக்ஸ்ட்ரா 2 வார்த்தை இருக்குது, இங்கிலீஷ்ல அது கிடையாது. ஹல்லேலூயா. They that who are in Christ Jesus are free from condemnation. உங்களுக்கு எனக்கு என்ன கிடையாது? காண்டம்னேஷன் கிடையாது, ஆக்கினை தீர்ப்பு இல்ல. ரோமர் 8:1 படிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அப்படியாக நாம் அறிந்து கொண்டபடியால் போதும். இன்னைக்கு பார்த்தது போதும். என் டைமும் முடிஞ்சு போயிருக்கும். இப்போ எல்லாரும் அப்படி கர்த்தருடைய பந்திக்கு வந்துடலாமா? ஹல்லேலூயா. There is a fountain filled with blood drawn from Emmanuel's veins, and sinners plunge beneath that flood, lose all their guilty stains, lose all their guilty stains, lose all their guilty stains, and sinners plunge beneath that flood, lose all their guilty stains. ஓ, தமிழ்ல பாடணுமா? எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. இம்மானுவேலின் இரத்தத்தால் நீரைந்த ஊற்றுண்டே, பாவம் நீங்கும் மதினால் நீ வீர்த்தியாகுமே, நீ வீர்த்தியாகுமே, நீ வீர்த்தியாகுமே. பாவம் நீங்கும் மதினால் நீ வீர்த்தியாகுமே. மாப்பாவியான கள்ளனும் ஊற்றில் மூழ்கினான், மன்னிப்பும் மோட்சானந்தமும் அடைந்து பூரித்தான். சரி, இப்போ இதை சொல்லும்போது இதையும் சேர்த்து சொல்லிடுறேன். அங்கே முதல் பெந்தைக்கோஸ்துல 3000 பேர் செத்தாங்க, 2வது பெந்தைக்கோஸ்துல 3000 பேர் என்ன செஞ்சாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ கவனிங்க, மோசே முதலாவது செஞ்ச, பார்வோன் முன்னால செஞ்ச அதிசயம் என்ன தெரியுமா? தண்ணியை எடுத்து அங்கே பார்வோன் முன்னால ஊத்துனா அது என்னவா மாறிடும்? ரத்தமா மாறி அழிவை உண்டாக்கும். அதே போல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பொழுது, கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது தண்ணீரை எப்படி மாத்தினார்? ரசமா மாத்தி எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கினார். மோசே தண்ணியை கொண்டு வந்து ரத்தமா மாத்தின பொழுது அழிவு வந்தது. விளங்குதா? அதுதான் நியாயப்பிரமாணம். ஆண்டவர் இயேசு கிருபையின் தேவன், உங்களுக்கு எனக்கும் புது கிருபை கொடுப்பதற்காக இந்த உலகத்துல வந்தார். ஆகவே அவரிடத்துல என்ன கிடையாது? அழிவு கிடையாது. இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? மாப்பாவியான கள்ளனும் ஊற்றில் மூழ்கினான், மன்னிப்பும் மோட்சானந்தமும் அடைந்து பூரித்தான், அடைந்து
மன்னிப்பும் மோட்சானந்தமும் அடைந்து பூரித்தான். அவ்வாறே நானும் இயேசுவால் விமோசனம் பெற்றேன். என் பாவம் நீங்கி போனதால் ஓயாமல் பாடுவேன், ஓயாமல் பாடுவேன், ஓயாமல் பாடுவேன். என் பாவம் நீங்கி போனதால் ஓயாமல் பாடுவேன். எங்களுக்காக பிற்கப்பட்ட உம்முடைய விலையேற பெற்ற சரீரத்திற்காய் நன்றி. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஆண்டவரே, இது என் சரீரம், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்று சொன்னீர். எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சரீரத்தை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற சரீரத்திற்காய் நன்றி. ஹல்லேலூயா. அவர் செய்த புண்ணியத்தின் நிமித்தமாக நமக்கு நித்திய வாழ்வு, நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தந்த உம்முடைய நித்திய வாழ்விற்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். காயத்தில் ஓடும் இரத்தத்தில் விசுவாசத்தால் கண்டே, அங்கென்னை மீட்ட நேசத்தை எங்கும் ஸ்தாபிப்பேன், எங்கும் பிரஸ்தாபிப்பேன், எங்கும் பிரஸ்தாபிப்பேன். அங்கென்னை மீட்ட நேசத்தை எங்கும் பிரஸ்தாபிப்பேன். எல்லாரும் கர்த்தருடைய சரீரத்தை பெற்றுக்கொண்டீங்களா? ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சரீரத்தை நாம் புசிக்கலாம். தேங்க்யூ லார்ட். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் இரத்தமாயிருக்கிறது என்றார். ஆண்டவரே, எங்களுக்காக கொடுக்கப்பட்ட உம்முடைய புது உடன்படிக்கையின் இரத்தத்திற்காக ஹல்லேலூயா, என்னுடைய இரத்தத்தின் புது உடன்படிக்கையாயிருக்கிறது என்றார். ஸ்தோத்திரம் ராஜா. எல்லாரும் நாம் பெற்றுக்கொள்வோம் நமக்காய் கொடுக்கப்பட்ட விலையேற பெற்ற இரத்தம். ஹல்லேலூயா. Oh, the blood of Jesus. Oh, the blood of Jesus. He washes white as snow. He washes white as snow. Oh, இயேசுவின் இரத்தம், இரத்தம். ஓ, இயேசுவின் இரத்தம் பஞ்சை போல வெண்மையாக்குமே, பஞ்சை போல வெண்மையாக்குமே, பஞ்சை போல வெண்மையாக்குமே, பஞ்சை போல வெண்மையாக்குமே. Hallelujah. Thank you, thank you, thank you, thank you. விலையேற பெற்ற இரத்தத்திற்காய் நன்றி, நன்றி இயேசு ராஜா. உமக்கே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். Hallelujah. Thank you, thank you. எல்லாரும் கர்த்தருடைய இரத்தத்திற்கு நன்றி சொல்லுங்க. இந்த நிழலாட்டமாயிருக்கிற கர்த்தருடைய சரீரத்தை ஒரு ஆட்டை அடித்து அதை வாசல் நிலைக்கால்களிலே பூசினவர்களுக்கு செங்கடலை பிளந்து கானான் தேசத்தையே கர்த்தர் சுதந்திரமாக கொடுத்தார். 105 சங்கீதம் 37 சொல்லுகிறது, அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். ஆகவே கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுகிறவர்களுக்கு வெள்ளி பொன்னு, அது மட்டுமல்லாமல் அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை.
ஆகவே கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுகிறவர்களுக்கு ஆரோக்கியமும் பலனும் கர்த்தர் உண்டாக செய்கிறார். எல்லாரும் ரத்தத்துக்கு நன்றி சொல்லிட்டீங்களா? இப்போ கர்த்தருடைய ரத்தத்தை நம்ம எல்லாரும் பானம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல மாலை நேரத்துக்காக உமக்கு நன்றி. இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய வேதத்தை தியானிக்கவும், உம்முடைய ஜீவனை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க, உம்முடைய ஜீவனை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு அந்த பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you. Praise the Lord. Hallelujah.